கைஸ் ஆக்சுவலாக வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன். ஸோ சம் பர்சனல் ஒர்க்ஸ்க்காக ஊருக்கு போயிருந்தேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸர் என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வச்சுருந்தேன். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து அப்போ தான் வந்து செலக்டிவ் ப்ரீடிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீமேல்ஸ் இருக்கும், இதில் ஃபீமேல்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து தான் ஆக்சுவலாக வந்து நம்ம தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணுறது. ஸோ அங்கங்கே நம்மக்கிட்ட வந்து சில பாக்ஸஸ் இருக்கும். எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது இதில் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம வந்து செலக்டிவாக நம்ம வந்து அதோட ஒரு குவாலிட்டியை பொறுத்து நம்ம வந்து ப்ரீடிங்க்கு அதை வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மீன் இருக்குது. இதில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரீட் ஆகிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். இதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா அன்னெசரிலி ப்ரீட் ஆகிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ என்ன மேல் எந்த ஃபீமேல் கூட வந்து பேராக இப்படி எக் ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எக்கு பொறிக்குமா என்ன ஏதுன்ட்டு. இது பாக்ஸர் இருக்கிற, இது வந்து ஆக்சுவலாக பாக்ஸர் ஃப்ரை டேங்க்கு, ஆனால் இதில் வந்து ப்ரீட் ஆகிருக்கு. ஸோ என்ன இதுன்னு தெரில நம்மளுக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.